பத்மாவதியின் விரக வேதனை. பத்மாவதி தோட்டத்தில் வேட்டைக்காரன் உருவத்தில் வந்த ஸ்ரீனிவாசனை பார்த்தது முதல் அவர் மேல் மோகம் கொண்டு கண் மூடினாலும் கண் திறந்தாலும் அந்த அதிசய அழகன் கண்முன்னே காட்சியளித்து வந்தார். தோழிகளுக்கு சொல்ல வெட்கப்பட்டும் தாயிடம் சொன்னால் இது தக்க சம்பந்தம் இல்லை என்பார்களோ, தந்தையிடம் சொன்னால் தகுந்த மாப்பிள்ளை இல்லை என்பாரோ என்று பலவிதமாக சிந்தித்து தன் மனோபீஷ்டம் நிறைவேறாததற்கு விசனித்து யாருடனும் பேசாமல் நித்திரை, ஆகாரம், ஸ்நானம் முதலியவைகளை விட்டு காமஜ்வரத்தினால் வேதனைப்பட்டு படுக்கையில் படுக்கலானாள். ராஜ தம்பதிகள் மகளின் நோய்க்கு என்ன செய்வது என்பதை அறியாமல் தவித்தனர். ராஜ வைத்தியம் செய்தாயிற்று. மந்திரவாதியினால் மந்திரம் போடப்பட்டது. ரட்சை கட்டினர். எல்லாம் பயனற்றதாயின. மனோவியாதிக்கு மருந்தேது? கோயிலில் பத்மாவதியின் பெயரால் அபிஷேகம் முதலியன சேவிக்கப்பட்டன. ஆனால் நோய் குணமாகவில்லை. ஸ்ரீனிவாசன் குரத்தி வேடத்தில் பத்மாவதிக்கு குறி சொல்லுதல். ஸ்ரீனிவாசனுக்கு அன்றிரவு தூக்கம் பிடிக்காமல் பூந்தோட்ட காட்சிகளே கண்ணெதிரில் தோன்றி வந்தன. வேடனின் உருவத்தில் வந்த என்னை அவள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. சுய உருவம் காண்பித்திருந்தால் சம்மதித்திருப்பாள். இப்பொழுது சிந்தித்து என்ன பயன் என்று பலவாறு சிந்தித்த பொழுதே விடிந்துவிட்டது. வகுலாதேவி ஸ்ரீனிவாசனின் கஷ்டத்தை பார்க்க முடியாமல், ஸ்ரீனிவாசனே, நீ கவலைப்படாதே, நான் நாராயணபுரம் சென்று ஆகாசராஜனை சந்தித்து கல்யாண விஷயம் பேசி வருகிறேன் என்று சொல்லி நாராயணபுரம் சென்றாள். ஸ்ரீனிவாசன் வகுலாதேவி காரியத்தை முடித்து வருவாளோ என்று ஆலோசித்து குரத்தி வேடம் தரித்தார். சிகப்பு புடவை கட்டி, கண்களுக்கு மை தீட்டி, கைகளுக்கு பச்சை குத்தி, நெற்றியில் அகலமாக குங்கும பொட்டு இட்டு, மந்திரக்கோல் கையில் ஏந்தி, இடுப்பில் குறி சொல்லும் கூடையுடன் வகுல மாளிகை சேருவதற்கு முன்பே நாராயணபுரம் சென்று குறி சொல்வோம் என்று கூவிக்கொண்டே சென்றார். தரிணி தேவி பத்மாவதியின் நோய் என்னவென்பதை தெரிந்து கொள்ள குரத்தியை கூப்பிட்டு, என் பெண்ணிற்கு குறி சொல்லு, உனக்கு தக்க சன்மானம் தருகிறேன் என்றாள். பத்மாவதியை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்தாள். குரத்தியும் தன் இடுப்பில் உள்ள கூடையை இறக்கி, நான் மகாமாயை பார்த்து கொண்டே குறி இருப்பதை அப்படியே சொல்லுவேன், எனக்கு நல்ல வெகுமானம் தர வேண்டும் என்று சொல்லி பத்மாவதியை கூடை எதிரில் உட்கார வைத்து முரத்தில் நல்ல முத்துக்களை கொட்டச் செய்து பலகையின் மேல் மஞ்சள் குங்குமம் பூசி தேவதைகளை துதித்து, கணபதி, வீரபத்ரனே, குமாரசுவாமியே, விஸ்வேஸ்வரனே, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தேவிகளே, மும்மூர்த்திகளே, அஷ்டதிக் பாலர்களே, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சிகளே, கனக துர்கா தேவியே, தேவதைகளை அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டு பூஜைகள் செய்து, உன் மனதில் ஓர் எண்ணம் கொண்டிருக்கிறாய், அது சரியா தவறா என்று சொல்லச் சொல்கிறாய், அது நல்லதே, அதிர்ஷ்டம் உன்னுடையதே. நீலமேக சியாமளன் மீது ஆசை கொண்டுள்ளாய். அவன் பூந்தோட்டத்தில் உன்னிடம் மனதை கொடுத்து சென்றிருக்கிறான். உன் கையில் விவாக ரேகை ஓடுகிறது. வாந்தி வந்தாலும் விவாகம் வந்தாலும் நிற்காதல்லவா? அவன் கிடைப்பானோ இல்லையோ என்று விசனிக்கிறாய். கூடையின் உள்ளே பார் என்று சொல்ல பத்மாவதியும் கூடையில் பார்க்க ஸ்ரீனிவாசனின் மந்தஹாச முகத்துடன் திவ்ய மங்கள மூர்த்தி தெரிந்தது. அதை பார்த்த பத்மாவதி பூரித்து வெட்கத்தினால் தலை குனிந்தாள். 30 தேவர்கள் தடுத்தாலும் இத்திருமணம் நிற்காது. இதை கேட்ட பத்மாவதி வெட்கமடைந்து உள்ளே சென்றாள். தரிணி தேவி, இதெல்லாம் நிஜமா என்று கேட்க, தாமரை பூவில் பிறந்தவளாயிற்றே, எல்லாம் உண்மை என்று சொல்லி தக்க வெகுமானம் பெற்று சென்று விட்டாள். ஸ்ரீனிவாசனை குறித்து தரிணி தேவி ஆகாசராஜனிடம் விவரித்தல். குரத்தி குறி சொல்லி சென்றதும் பத்மாவதியின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. தரிணி தேவி கவலையுடன் ஆகாசராஜனை அணுகி, நாதா, நம் மகள் பத்மாவதி புஷ்பத்தை போல் மிருதுவானவள். காட்டில் வசிக்கும் ஓர் பரம ஏழைக்கு கொடுத்து திருமணம் செய்ய என் மனம் ஒப்பவில்லை என்றாள். ஆகாசராஜன், தேவி, நாரத மகரிஷியின் சொல் வீணாகாது. 100க்கு 100 நடந்தே தீரும். நம் குலகுருவை வரவழைத்து என்று சொல்லி கொண்டிருக்கையில் பத்மாவதி தாய் தந்தையரை வணங்கி, தாய் தந்தையர்களே, நான் பூந்தோட்டத்தில் பார்த்த புருஷனை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன். என் வாழ்க்கையை அவருக்கே ஒப்படைத்து விட்டேன். சூரிய சந்திரர்களின் வழி தப்பினாலும் என் மனம் மாறாது என்றாள். ஆகாசராஜ தரிணி தேவியர் பத்மாவதியின் நிச்சயத்தை கண்டு வியப்புற்று, உன் இஷ்டம் போல் நடக்கும் என்று மகளை தேற்றினர். ஆகாசராஜனிடம் வகுலாதேவி பெண் கேட்க வருதல்.
வகுளமாளிகை வராக சுவாமியிடம் விஷயத்தை தெரிவித்து ஆசி பெற்று நாராயணபுரம் சேர்ந்து ஆகாசராஜனின் அந்தப்புரத்தை பிரவேசித்து ஆகாசராஜன் தரிணி தேவி இருவரையும் சந்தித்தாள். தம்பதிகள் வகுலாதேவிக்கு நமஸ்காரம் செய்து உபசரணை செய்து, தாயே, நீங்கள் யோகியைப் போல் காணப்படுகிறீர்கள். நீங்கள் வசிக்கும் இடம் எது? எக்காரியமாக இங்கு வந்தீர்கள் என சொல்லுங்கள் என்றனர். அதற்கு வகுளமாளிகை, அரசே, சமீபத்தில் உள்ள சேஷாசலத்தில் வசிக்கிறேன். என் பெயர் வகுளமாளிகை. என் மகன் பெயர் ஸ்ரீனிவாசன். அவன் 3 லோகங்களை அடக்கி ஆளத்தக்க வீரமுடையவன். தற்சமயம் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் விலகியிருக்கின்றன. என் மகன் மகளை காதலிக்கின்றான். அவள் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவன் ஸ்ரீஹரியின் அம்சமுடையவன். மகளை என் மகனுக்கு கொடுத்து திருமணம் செய்வித்தால் உங்கள் வாழ்க்கை சாபல்யத்தை அடைவதில்லாமல் மோட்சமும் அவசியம் கிடைக்கும் என்றாள். இதை கேட்ட தம்பதிகள் ஆனந்தத்தினால் நிறைந்தவர்களாய், தாயே, எங்கள் பெரியோர்களை கலந்து உடனே தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்ல, வகுளமாளிகையும் அந்த தம்பதிகளுக்கு ஆசிர்வாதம் செய்து அங்கிருந்து சேஷாசலம் சேர்ந்தாள். சுகயோகியை ஆகாசராஜன் வரவழைத்தல். ஆகாசராஜன் வகுளமாதாவை வழியனுப்பி தம்பி தொண்டைமானை கூப்பிட்டு, சகோதரனே, நம் குலகுருவான சுகமுனிவரை அழைத்து வா. அவரிடம் பத்மாவதியின் திருமணத்தை பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்ல, தொண்டைமானும் உடனே சுகமுனிவரை அழைத்து வந்தான். ஆகாசராஜன் மகரிஷியை உபசரித்து, ஆதிவராக கஷேத்திரத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் என் மகளை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கும்படியாக வகுலாதேவியிடம் சொன்னதையும், நாரத முனிவர் வார்த்தை உத்தியானத்தில் பத்மாவதி விஷயமாக நடந்ததையும், குரத்தி குறி சொன்னதையும் சொல்லி தங்கள் அபிப்பிராயம் என்னவென்று கேட்டான். சுகயோகி, அரசனே, நீ புண்ணியம் செய்தவன். ஸ்ரீனிவாசன் சாமானிய மனிதர் அல்ல. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு மாப்பிள்ளையாக போகிறார். உன் ஜென்மம் சாபல்யமானது. தாமதமின்றி உடனே முகூர்த்தம் நிச்சயித்து திருமணம் நடத்திவிடு. சுகபிரம்மத்தின் வார்த்தைகளை கேட்டு தம்பதிகள் பத்மாவதி வசுதானர்கள் மகிழ்ந்தனர்.